வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான கொங்கு நாட்டு ஸ்பெஷலில் ஒரு அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு வினோஸ் கிச்சன். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரில் வினோஸ் கிச்சன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட்டில் வினோஸ் கிச்சன் இப்படி தான் நம்ம சேனல் ஷோ ஆகும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட். வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து இதை தனியாக எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பயிரை எடுத்து இதை ஒரு 15 நிமிடம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொங்கு நாட்டு பருப்பு சாதத்துக்கு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக மிளகு ஜீரகம், ஒரு 3 வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது போடுறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும், தாளிக்க கடுகு, கடலைப்பயிறு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு சாதத்துக்கு தேவையான குக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பருப்பு சாதத்துக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் கூடுதல் ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயும் நிறைய நெய்யும் சேர்த்துக்கிறோம். பருப்பு சாதம்னாலே நெய் தான் அதுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். நெய் நல்லா சூடாகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிப்புக்கு தேவையான கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கடலைப்பயிறு, எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், நெய் வாசனை அருமையாக வந்துட்டுருக்கு. பருப்பு சாதம்னாலே நெய் தான் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசிச்சு வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவு ரைஸும் ஒரு 1/2 கப் அளவு பயிரும் எடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், 1க்கு 2ங்கிற விதத்தில் தண்ணியை வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 கப் அளவு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா பொன்வறுவலாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்வறுவலாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 கப் அளவு தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் போதுமான ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு இது கூட அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி பயிரை சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது ஒரு கல் அளவு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துவரம்பருப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். வெந்து வரும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பாருங்கள், தண்ணி கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசி பயிரை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைலில் பருப்பு சாதம் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்லா கொதி வந்தவுடனே ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் விசில் போட்டு முடிக்கலாம். ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு பருப்பு சாதம் ரெடி ஆகுது. பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. அருமையாக கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அருமையான ஒரு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக. வாங்க, ஓப்பன் பண்ணும்போதே அருமையான ஒரு வாசனை வீடு முழுக்க வீசிச்சு. வாங்க, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வினோஸ் கிச்சன்.